இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிளுக்கு ஃபஸ்ட்டு காரணம் யாருன்னு நீங்கள் உட்காந்து பார்த்தா அவங்க தான். அவங்க பிரச்சனைக்கு, அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் போனதுக்கு, அந்த அமர்ந்த தண்ணீர் இல்லாமல் போனதுக்கு, சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் முதல்ல யாருன்னா அவங்க தான். அவங்க வாயை வச்சுட்டு கையை வச்சுட்டு கர்த்தர் காட்டின வழியில பேசாம போய்கிட்டு இருந்திருந்தா என்ன வந்திருக்காது? பிரச்சனைகள் வந்திருக்காது, ஆபத்துகள் வந்திருக்காது. நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம்னா வேற யாரையாவது கை காட்டுறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கை காட்டுறோம், மனைவியை கை காட்டுறோம், கணவனை கை காட்டுறோம், பிள்ளைங்களை கை காட்டுறோம். சில ஆள் இருக்காங்க வீட்டுக்காரமா குடும்பத்தை கை காட்டுறாங்க. சில ஆள்னா இருக்காங்க வீட்டுக்காருடைய குடும்பத்தை கை காட்டுறாங்க. கிடையாது. யாக்கோபுக்கு பிரச்சனை, அவன் சும்மா துரத்தல, கொன்றுவேன்னு சொன்னது சும்மா சொல்லல. அவன் இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய காரியத்துல இல்லாம அவன் சில தந்திரமான காரியத்தெல்லாம் செஞ்சதுனால தான் என்ன ஆச்சு அவன் லைஃப்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தந்திரமான காரியத்தெல்லாம் பண்ணாதீங்க, தந்திரமான யோசனையெல்லாம் பண்ணாதீங்க, ஷார்ட்கட்டில் போகாதீங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்களை நடத்துவார். யாக்கோபுக்கு ஃபர்ஸ்ட் ஆபத்து வந்ததுக்கு காரணமே